இன்னைக்கு இருக்கிற நிலமையில தங்கம்னு அதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் இந்த சென்னையில் வசிக்கும் போது நமக்கு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கே சம்பாதிக்கிறது சரியாக போயிடுது. இதில் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு எவ்வளோ இருக்கும் போது தங்கம்னா நாங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். பார்க்கத்தான் முடியும், ஆனால் எடுக்க முடியல. அந்த மாதிரி விலை அதிகமாக ஓடிக்கிருக்கு. பணக்காரங்க வாங்கலாம், ஆனால் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? அப்போ ஒரு பவுன் 5000 ரூபான்னு நினைக்கிறேன். என் மனைவி கல்யாணத்துக்கு 5 பவுன் நான் போடணுன்றதுக்கு 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போது ஒரு பவுன் 1,00,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சொல்கிறாங்க 10,000 சில்லறைன்னு. புலி சேதாரத்தோடு போட்டுட்டிங்கன்னா 95,000 1 லட்ச ரூபா வேணும். இதுதான் நிலைமை. அன்னைக்கு நான் வாங்கினதுக்கு இன்றைக்கி பார்க்கல. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அதை பாதுகாக்கணும், அதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது அப்படி இல்லை, பீரோவில் வச்சுக்கலாம், அது ஒரு சேஃப்டியாக வச்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு நமக்கு காசு கையில் இருக்குது, பயப்படவே தேவையில்லை. நான் ஒரு வீடு கட்டின உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு லோனு இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டான், கொடுக்க முடியல. பார்த்தேன், நானும் ஒரு 10 பேங்க் ஏறி இறங்கினா கிடைக்கல. இதுக்கெல்லாம் தங்க இருக்க போனேன், பேங்க்கில் வச்சேன், அடுத்த நிமிஷம் வீடை கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் திருப்பல அது 2வது பட்சம். ஆனால் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு வீடும் கட்டிட்டேன், எவன்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புனா எனக்கு சொந்தம், இல்லாட்டி இல்லை. அந்த ஆனால் இவன் கேட்டாகணுமே. இப்போ அது என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நான் தங்கம் வைக்காட்டி பேங்க்கில் அலைஞ்சிருக்கணும், நான் வீடு கட்டியிருக்க முடியாது, எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இதுதான் மேடம் உண்மை நிலவரம். 10,000 இல்லை 20,000 போனாலும் தங்கம் சேர்க்கணும், சேர்த்து தான் ஆகணும், சேர்ப்பாங்க.